ஹாய், நான் உங்கள் ஜோஷுவா. பெங்களூருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் செல்லம்மா சரவணன் தம்பதி வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு 3 குழந்தைங்க. சரவணன் ஒரு டெய்லர், செல்லம்மா சிட் ஃபண்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிட் ஃபண்ட் பிஸ்னஸ் சரியாக பண்ணாமல் செல்லம்மா நிறைய பேருக்கு பணம் பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கு. இதனால் சரவணனுக்கும் செல்லம்மாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை வருது. சரவணன் செல்லம்மா பார்த்து, உனக்கு தான் இந்த பிஸ்னஸ் சரியாக பண்ண தெரியல, பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டிலேருந்து குழந்தைங்கள பார்த்துக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறான். அதுக்கு செல்லம்மா, நீ டெய்லர், நீ கொண்டு வர்ற பணம் பத்தாது, நான் இந்த பிசினஸ்ல நல்லா சம்பாதிப்பேன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு திரும்பவும் நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கி அந்த சிட் ஃபண்ட்ல போடுறான். ஒரு நாள் காலையில அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் செல்லம்மா வீட்டு முன்னாடி கூடி எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. எங்க பணம் எங்க, எங்க பணம் எங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு செல்லம்மா, உங்க பணம் எல்லாத்தையும் நான் ஒரு கம்பெனியை நம்பி போட்டேன், ஆனா அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றா. அப்போ வந்திருந்தவங்க எல்லாரும், நீ எங்க போய் ஏமாந்தங்கிற கதையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு எங்க பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சரவணன் அங்க வராரு. சரவணன் அங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே, உன் பொண்டாட்டி எங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரவணனுக்கும் செல்லம்மாவுக்கும் சண்டை வருது. அதில் சரவணன் செல்லம்மாவை ஓங்கி அரைஞ்சிடுறான். அப்போ கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவகிட்ட வந்து, நாளைக்கு காலையில் எங்கள் பணம் எல்லாம் எங்களுக்கு வேணும், நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது, காலையில் எங்கள் பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலைஞ்சி போயிடுறாங்க. அப்போ சரவணன், நீ இந்த வீட்டில் வாழ முடியாது, வெளியே போயிடு, திரும்பி உன்னை இந்த வீட்டில் பார்த்தேன் நானே உன்னை கொண்டுறேன் அப்படின்னு சொல்லி அவளை விரட்டிடுறான். செல்லம்மா வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் துணி எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பி வெளியே போறான். எப்படியும் நம்ம பணம் சம்பாதிச்சா நம்ம புருஷன் நம்மளை திரும்பி கூப்பிட்டு பாரு நம்பிக்கையோட போறான். ஆனா அவளுக்கு எங்க போறதுன்னு தெரியல. இருந்தாலும் அந்த வில்லேஜுக்கு வந்த பஸ்ல ஏறி போறா. சாயந்தரம் 3 மணிக்கு பெங்களூர் சிட்டில போய் இறங்குறா. அவ இறங்கின இடம் வந்து கோரமங்கலம். அவ கையில பணம் இல்ல, பசி வேற எடுக்குது. அதனால அவளுக்கு இப்போ உடனே வேலை வேணும். அவ நிக்கிற இடத்துல இருந்து எதிர பாக்குறாங்க ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் தெரியுது. அப்படியே அந்த அபார்ட்மெண்ட்ஸ் அப்சர்வ் பண்றா. உள்ள காஸ்ட்லி கார்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. உடனே யோசிக்கிறா, கண்டிப்பா இதுல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்களா இருக்கணும், போய் வேலை கேட்டு பாப்போம்ட்டாங்க. போய் அந்த செக்யூரிட்டி வேலை கேட்கிறா. செக்யூரிட்டி ஏதோ சொல்றாரு, அந்த லாங்குவேஜ் செல்லம்மாக்கு புரியல. உடனே செல்லம்மா ஓட்டர் ஐடி எடுத்து அந்த செக்யூரிட்டியை காட்டுறா. செக்யூரிட்டி அதை வாங்கி செக் பண்ணிட்டு இன்னொரு செக்யூரிட்டியை கூப்பிட்டு ஏதோ சொல்றாரு. உடனே அந்த செக்யூரிட்டி இவளை கூட்டிட்டு போய் அபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு வீட்டுல கொண்டு போய் டோரை நாக் பண்ணி குக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. உடனே அந்த ஹவுஸ் ஓனர் லேடி செல்லம்மா உள்ள கூட்டு போயிட்டு, நீ நல்லா குக் பண்ணுவியா, என்னெல்லாம் குக் பண்ணுவேன், எத்தனை வருஷமா குக்கா இருந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க பேசின லாங்குவேஜ் செல்லம்மாக்கு புரிய போய், ஐயோ நான் குக்கெல்லாம் பண்ண மாட்டேங்க, ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க இரிட்டேட் ஆகி, உனக்கு வீடு கிளீன் பண்ண தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. கிளீன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றா. உடனே சரி, நீ வீடு கிளீன் பண்ணி பாத்திரம் தேய்ச்சி துணியெல்லாம் துவச்சி போடுறதுக்கு மாசம் உனக்கு 2000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரின்னு தலையாட்டிட்டு, எனக்கு ஏதாவது சாப்பாடு இருந்தா கொஞ்சம் கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் நேத்துல இருந்து சாப்பிடல, என் புருஷன் குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சு வெளியே வரட்டிட்டான் அப்படின்னு சொல்றா. அவங்க உள்ள சாப்பாடு எடுக்க போகும்போது இவ அந்த வீட்டை அப்படியே சுத்தி பாக்குறா. எல்லாம் காஸ்ட்லி ஐட்டமா இருக்கு. கண்டிப்பா அவங்க பெரிய பணக்காரங்களா தான் இருக்கணும்னு நினைக்கிறா. அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அப்படியே உட்காந்து சாப்பிட்றா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு பூஜை ரூம் இருக்கிறத பாக்குறா. உடனே அந்த பூஜை ரூமுக்கு போய் மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த லேடியும் அவ கூட சேர்ந்து ப்ரேயர் பண்றாங்க. இவ மந்திரங்கள்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லேடி செல்லம்மாவை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு மந்திரங்கள்லாம் சொல்ல தெரியுமா அப்படின்னு. அதுக்கு செல்லம்மா, ஆமாங்க, நான் இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றா. இது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே செல்லம்மா, எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி முடிக்கவும் உடனே அந்த லேடி, வேண்டாம், நீ எங்கேயும் போக வேண்டாம், எங்க வீட்லயே கிச்சன் பக்கத்துல ஒரு சின்ன ரூம் இருக்கு, அங்க நீ தங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க. செல்லம்மா அங்க தங்கி அந்த கொஞ்ச நாள்லயே அந்த லேடியோட வீக்னஸை புரிஞ்சுக்கிறா. அவங்களுக்கு இந்த பூஜை மந்திரங்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். டைம் இருக்கும்போதெல்லாம் அந்த வீட்டில் இருக்க குக் கிட்ட போய் குக்கிங் கத்துக்கிறா. குக்கிங் நல்லா தெரிஞ்சவன நேரம் அந்த லேடி கிட்ட போய், நான் இப்போ நல்லா குக் பண்ணுவேன் மேடம், அந்த குக்கை அனுப்பிச்சிருங்க, ஏன்னா அவங்க கிட்ட ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, அது வீட்டுக்கு சரியில்லை. உடனே அந்த லேடியும் அந்த குக்கை அனுப்பிச்சிடுறாங்க. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கொண்டு வர பணத்தை எல்லாம் அந்த லேடி கொண்டு போய் ஒரு கபோர்ட்ல வைக்கிறத செல்லம்மா அடிக்கடி பாக்குறா. ஒரு நாள் எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த லேடி செல்லம்மாவை பார்த்து, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், நீ கொஞ்சம் வீடை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. செல்லம்மா டோரை லாக் பண்ணிட்டு நேரா அவங்க பணம் வைக்கிற கபோர்டுக்கு போறா. கபோர்டை ஓபன் பண்ணி பாக்குறா. உள்ள நிறைய பண்டில் பண்டிலா பணம் இருக்கு. பணத்தை பார்த்த உடனே செல்லம்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லா பண்டில்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுக்கிறா. அப்புறம் நேரா கிச்சன்ல போய் குக் பண்ண ஆரம்பிச்சிடறா. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே போன லேடி திரும்பி வீட்டுக்கு வராங்க. செல்லம்மா கதவை திறக்கிறா. ஆனா அவங்க கூட 2 செக்யூரிட்டி கார்டும் வராங்க. அந்த லேடி செல்லம்மாவை பார்த்து, திருடி என் பணத்தை குடுறி அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே செக்யூரிட்டி கார்டு செல்லம்மாவை பிடிக்க போறாங்க. இதை பார்த்த உடனே செல்லம்மாவுக்கு ஒரே ஷாக். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு முழிச்சிட்டு இருக்கும் போது 2 செக்யூரிட்டி கார்டும் அவளை பிடிக்க கிட்ட போறாங்க. அவளுக்கு ஒரு வழியே இல்லை. அதனால அவங்க 2 செக்யூரிட்டி கார்டும் இடிச்சு தள்ளிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடுறா. மெயின் கேட்ல
கையில இருக்க செக்யூரிட்டி கார்டு அவளை மடக்கி பிடிக்கலான்னு இருக்கும்போது அவங்களையும் தள்ளி விட்டுட்டு வேகமா ரோட்ல ஓட ஆரம்பிக்கிறா. ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கா. பின்னாடி யாரோ துரத்துறாங்கன்ற நம்பிக்கையிலே ஓடிட்டு இருக்கா. கொஞ்சம் தூரம் போயிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறா. யாருமே இல்லைன்னு அந்த பக்கமா ஒரு பார்க் இருக்கு. அதுல போய் ஒரு பெஞ்சில உட்காந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப என்ன பண்றது? ரெண்டு விஷயம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாம திரும்பி நம்ம வீட்டுக்கு இப்போ போக முடியாது. ஏன்னா கண்டிப்பா இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. நம்முடைய ஓட்டர் ஐடி இருக்கு. அதுல இருக்க அட்ரஸை வச்சு கண்டிப்பா போலீஸ் அங்க போயிடும். இன்னொன்னு, இனி நம்மளுடைய ஒரிஜினல் நேம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் இப்போ நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நம்ம கொண்டு வந்த ட்ரெஸ் பேக் எல்லாம் அந்த வீட்லயே மாட்டிக்கிச்சு, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. சரி, அந்த வீட்டுல எவ்வளவு பணம் எடுத்தோன்னு ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒழிச்சு வச்சு அந்த பணத்தை எடுத்து எண்ணி பாக்குறா. அதுல ஒரு 15,000 இருக்கு. சிரிச்சுக்கிட்டே மெதுவா நடந்து போக ஆரம்பிக்கிறா. பஸ் ஸ்டாப் போய் நிக்கிறா. வர்ற பஸ்ல ஏறி எங்க போறதுன்னு தெரியாம கடைசி ஸ்டாப்புக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கா. கடைசி ஸ்டாப்ல இறங்கி சுத்தி முத்தி பாக்குறா. நிறைய கடைங்க எல்லாம் இருக்கு. டக்குன்னு கண்ணில் பட்டது ஒரு ஜுவல்லரி ஷாப். அந்த ஜுவல்லரி ஷாப் போய் அந்த ஓனர் கிட்ட ரொம்ப சென்டிமெண்டா பேசி, என் ஹஸ்பண்ட் என்னை அடிச்சு வெளியே விரட்டிட்டான்னு சொல்லி அங்க வேலைக்கு சேர்ந்துடுறா. இவளுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் கிளீன் பண்ற வேலை கொடுக்குறாங்க. கிளீனிங் பண்றதுக்கு ஒரு பவுடர் கொடுக்குறாங்க. அது பொட்டாசியம் சைனேட். அது கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஒரு சில நிமிஷத்திலே உயிர் போயிடுங்கிறத தெரிஞ்சுக்கிறா. அங்க கொஞ்ச நாள் இருந்து வேலை செஞ்சதுல அவளுக்கு நல்லாவே புரியுது, இந்த கடையில இருந்து எதையுமே இவளால திருட முடியாது. ஏன்னா எல்லா பக்கத்துலயும் சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால கைக்கு வர அந்த பொட்டாசியம் சைனேட்டை வச்சு ஏதாவது பிளான் பண்ணலாம்னு நினைச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாள்ல அந்த ஜுவல்லரி ஷாப் ஓனர் கிட்ட தான் புருஷன் திருந்தி வந்து தன்னைய கூப்பிடுறாரு, அதனால நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த ஜுவல்லரி ஷாப்பை விட்டு ஒரு பிளானோட கிளம்புறா. அவ அந்த கடையில இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சமா திருடி சேர்த்த அந்த பொட்டாசியம் சைனேட் இப்போ ஒரு 1/2 கிலோ அவட்ட இருக்கு. கடையை விட்டு வெளியே வந்த செல்லம்மா பக்கத்துல இருக்க கோயிலுக்கு எல்லாம் போறா. அங்க நிறைய பேர் நிறைய நகையெல்லாம் போட்டு வராங்க. அவளோட பிளான் படி அவங்களுக்கு இந்த விஷயத்தை கொடுத்துட்டு நகையெல்லாம் திருடிட்டு ஓடணுங்கிறது தான். ஆனா அவளுடைய பிளான் அங்க ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அந்த கோயிலுக்கு நிறைய கிரௌட் வராங்க. அது மட்டும் இல்லாம அங்கங்க சிசிடிவி கேமரா வேற இருக்கு. பக்கத்துலயே 4-5 கோயில் போய் பார்க்குறான். எல்லா கோயிலும் இதே கண்டிஷன் தான். நிறைய கூட்டம் வருது. சிசிடிவி கேமரா இருக்கு. அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி கார்ட்ஸ் வேற இருக்காங்க. அதனால யோசிச்சு பார்க்குறான், நம்ம சிட்டிக்குள்ள இருந்து பிளான் பண்றதுனால தான் இப்படி. சிட்டியை விட்டு வெளியே போனா என்னன்னு சொல்லி சிட்டியை விட்டு வெளியே போய் பார்க்குறான். உடனே ஒரு பஸ்ல ஏறி சிட்டியை விட்டு வெளியே போய் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கோயிலை பார்க்குறான். அந்த கோயிலுக்குள்ள போய் பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. ஒரே ஒரு லேடி மட்டும்தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லேடி நிறைய நகை போட்டிருக்கதை பார்த்த உடனே மெதுவாக போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த லேடி, என்னோட ஹஸ்பண்ட் ஹெல்த் இஷ்யூக்காண்டி வந்திருக்காங்க. பூசாரி தான் நிறைய நகையை போட்டு வர சொன்னார், அதனால தான் போட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. பூசாரி கோயில் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறான். உடனே அவள் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறான். சில மந்திரங்கள்லாம் அந்த லேடியை பார்த்து சொல்லிட்டு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கன்ட்டு நேராக ஒரு டேப்பில் போய் தண்ணியை ஃபில் பண்ணிட்டு அதில் சைனைடை மிக்ஸ் பண்ணிடுறான். நேராக அவங்க கிட்ட கொண்டு வந்து நின்றுட்டு மந்திரங்கள் சொல்லிட்டு அவங்க கையில் அந்த டம்ளரை கொடுத்து இதை குடிங்கன்னு சொல்லிட்டு திருப்பி மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்களும் இவளை நம்பி அப்படியே குடிச்சிடுறாங்க. குடிச்சு கொஞ்ச நேரத்தில் அவங்க இறந்து கீழே விழுந்துடுறாங்க. உடனே அவங்க போட்டிருந்த நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு உடனே ஓடிடுறான். பெங்களூருக்கு வெளியே ஒரு லாட்ஜில் தங்குறா. அந்த ஏரியாவில் இருக்க ஒரு சின்ன நகை கடையில் அவள் எடுத்த நகை எல்லாத்தையும் வித்துடுறா. அவளுக்கு அதில் 1 லட்சம் கிடைக்குது. உடனே அவள் இப்போ இருக்கிற லாட்ஜை காலி பண்ணிட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போய் நல்ல ஒரு லாட்ஜில் தங்குறா. செல்லம்மாவுக்கு அவள் பண்ண அந்த கொலை கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்குது. டெய்லி நியூஸ் பேப்பரில் இதை பற்றி ஏதாவது நியூஸ் வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. போலீஸ் குற்றவாளியை தேடிட்டு இருக்குங்கிற நியூஸ் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. இதில் கொஞ்சம் பயந்து ஒரு வீட்டில் போய் சமயக்காரியா வேலைக்கு சேர்ந்துடுறா. அந்த வீடு நல்ல ஒரு பணக்கார வீடு, பெரிய குடும்பம். இவ பூஜை பண்றது மந்திரங்கள் சொல்றதை வச்சு அந்த குடும்பத்துல இவளுக்கு நல்ல பேர். அந்த வீட்டுல நிறைய தங்க நகைகள் இருக்கு. செல்லம்மாவுக்கு தெரியுது. இருந்தாலும் திருடக்கூடாதுன்னு முடிவோடு இருக்கா. ஏன்னா திருடிட்டு எவ்வளவு தூரம் ஓடுறது, அதனால அது வேண்டாம் ஒரு முடிவோடு இருக்கா. ஒரு நாள் அந்த வீட்டுக்கார அம்மா செல்லம்மாவை பார்த்து, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு சாமியார் வர்றாங்க, அதனால நீ போய் அந்த பீரோவை திறந்து நகையெல்லாம் எடுத்து வச்சு பார்த்து எந்த நகை நல்ல நகைன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இவளும் போய் நேரம் அந்த பீரோவை திறந்து எல்லா நகையும் எடுத்து வச்சு பார்க்கறா. நகையை பார்த்த செல்லம்மாவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. நேரா அவ கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்த பொண்ணுகிட்ட போய் சில்லி பவுடர் வாங்கிட்டு வந்துட்டு அவளை வெளியே அனுப்பிச்சிடுறா. அந்த பொண்ணு வெளியே போனதுக்கப்புறம் செல்லம்மா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் வச்சு ஃப்ரண்ட் டோருக்கு கொண்டு போய் வச்சுட்டு நேராக கிச்சனுக்கு போய் ஒரு ராடை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா கிட்ட போறா. செல்லம்மாவை பார்த்து ஷாக்கான அவங்க என்னன்னு கேட்கறதுக்குள்ள செல்லம்மா அவங்கள ஓங்கி அடிச்சிடுறா. அவங்க கீழே விழுந்த உடனே செல்லம்மா அவளால் எவ்வளவு நகை எடுக்க முடியும் எல்லாத்தையும் எடுத்து அவள் பேக்கில் வச்சுக்கிட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறா. அது ஒரு பங்களா டைப் வீடு. அதனால வாசல்ல நின்ன செக்யூரிட்டி இவ ஓடி வரதை பார்த்து சந்தேகப்பட்டு நிற்க சொல்றாங்க. ஆனால் செல்லம்மா அதை கேட்காம அவங்கள தள்ளி விட்டு ஓட பார்க்குறா. செக்யூரிட்டி கார்டு இவளை மடக்கி பிடிச்சி கீழே தள்ளுறாங்க. கீழே விழும்போது பேக்ல இருந்த அந்த நகையெல்லாம் கீழே விழுந்துருது. எல்லா நகையும் எடுத்து திரும்பி பேக்ல வச்சுக்கிட்டு அந்த செக்யூரிட்டி கார்டையும் தள்ளிட்டு ஓட பாக்குறா. இன்னொரு செக்யூரிட்டி கார்டு அவளை மடக்கி பிடிக்கிறாங்க. போலீஸுக்கு தகவல் கொடுத்து செல்லம்மா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. செல்லம்மாவுக்கு 6 மாசம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. ஜெயில செல்லம்மா தன்னுடைய குழந்தையையும் புருஷனையும் நினைச்சு அப்செட்டா இருக்கா. அவளுக்கு இன்னொரு பயம் இருக்கு. ஏன்னா கோயில்ல அவ செஞ்ச அந்த கொலை, அதை நினைச்சு எப்ப எங்க மாட்டிக்குவோமோன்னு பயத்திலே இருக்கா. ஆனா அப்படி எதுவும் அவளுக்கு நடக்கல. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன உடனே இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நேரா நம்ம புருஷன் கிட்டே போயிடுவோம்னு நேரா அவ கிராமத்துக்கு போய் அவ
வீட்டை பாக்குறா. வீடு பூட்டி இருக்கு. அக்கம் பக்கத்துல தன் குழந்தைகளை பற்றியும் புருஷனை பற்றியும் விசாரிச்சு பாக்குறா. எல்லாருமே அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்றாங்களே ஒழிய அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியல. அவளால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல எல்லாம் தேடி பாக்குறா. ஆனா அவளுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. அதனால திரும்பவும் பெங்களூர் சிட்டிக்கே வந்துடுறா. திரும்பவும் ஒரு வீட்டுல சமயக்காரியா வேலைக்கு சேர்ந்துடுறா. கொஞ்சம் வருஷத்துக்கு நிறைய வீடுகள்ல சமயக்காரியா வேலை செய்யறா. ஒரு நாள் அவளுக்கு அவ செஞ்ச கொலை ஞாபகத்துக்கு வருது. ஒரு கோயில்ல சயனைட் கொடுத்து கொலை பண்ணது. அந்த கொலையை பண்ணதுக்கு அப்புறம் அவ அந்த சயனைட் அங்க ஒரு இடத்துல தோண்டி புதைச்சு வச்சது எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. 8 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த சயனைட் அங்க இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறா. அடுத்த நாள் உடனே அங்க போய் பாக்குறா. கோயில் பக்கத்துல ஏதோ ஒரு மரத்தடியில தான் புதைச்சு வச்சிருக்கா. ஆனா இப்ப அவளுக்கு எங்கன்னு கரெக்டா லொகேஷன் தெரியல. அது ஆள் நடமாட்டமே இல்லாத இடங்கிறதுனால நிறைய இடத்துல தோண்டி பாக்குறா. ஒரு இடத்துல அவ புதைச்சு வச்சிருந்த சயனைட் கிடைக்குது. நல்ல பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி மரத்தடியில் நல்ல ஆழமா தோண்டி வச்சதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அப்படியே அவளுக்கு கிடைக்குது. உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறா. எவ்வளவு நாள் இப்படியே வேலைக்காரியா இருக்கிறது? நம்ம சீக்கிரம் பணக்காரி ஆகணும். பெரிய வீடு கார் இதெல்லாம் வாங்கணும். நம்ம கோயில செஞ்ச அந்த கொலைனால நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிக்கல. நம்ம திருடி தான் மாட்டிக்கிட்டோம். அதனால முதல்ல பண்ண அந்த வழிதான் கரெக்ட்னு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறா. முதல்ல போய் சிட்டிக்கு வெளியே எந்த கோயில் எல்லாம் ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்குன்னு நோட் பண்ணிக்கிறா. அப்புறம் சிட்டிக்குள்ள இருக்கிற நல்ல பிஸியான கோயில்ல யாரு தனியா இருக்காங்களோ அவங்கள டார்கெட் பண்றா. அவங்களுக்கு என்ன குறைன்னு கேட்டு அவளுக்கு தெரிஞ்ச அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி சிட்டிக்கு வெளியே அவ செலக்ட் பண்ணி வச்சிருக்க கோயிலுக்கு வர வச்சு ஒரு சின்ன பூஜை பண்ணணும்னு சொல்லி அவ தண்ணியில சைனைட் கலந்து அவங்கள குடிக்க வச்சு கொஞ்ச நேரத்துல அவங்க இறந்த உடனே அவங்க போட்டிருக்க நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறா. எடுத்துட்டு போன நகை எல்லாத்தையும் சின்ன சின்ன நகை கடைகள்ல பார்த்து வித்து நல்ல காசு பாக்குறா. ஒரு 3 மாசத்துல இதே மாதிரி ஒரு 6 பேரை கொண்டுடுறா. அதுல அவங்க கிட்ட இருந்து எடுத்த நகை எல்லாம் வித்து பல லட்சங்கள் சம்பாதிச்சிடுறா. இப்ப செல்லம்மா எங்க போறதா இருந்தாலும் கார்ல தான் போறா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கமா ஒரு லேடி சோகமா நின்றுட்டு இருக்கிறத பாக்குறா. அவங்க நிறைய நகை போட்டிருக்கிறதையும் பாக்குறா. உடனே செல்லம்மா அவங்க கிட்ட போய் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு இது ஒரு சின்ன விஷயம் தான் வாங்கன்னு சிட்டியை விட்டு வெளியே அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே போய் சைனைட் கலந்த தண்ணியை அவங்க கிட்ட கொடுத்து இதை குடிங்க நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றா. கண்ணை மூடி பூஜை பண்ணி கொஞ்ச நேரத்துல கண்ணை திறந்து பாக்குறா. கையில இருக்க டம்ளர் காலியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்துடுவாங்கன்னு திரும்பவும் கண்ணை மூடி மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பாக்குறா. அந்த லேடி செல்லம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கும் போது அந்த லேடி செல்லம்மாவை பார்த்து என்ன நான் செத்துருவேன்னு நினைச்சியா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே செல்லம்மாவுக்கு ஷாக். திரும்பவும் அந்த லேடி நான் சாக மாட்டேன் ஏன்னா நீ கொடுத்த தண்ணியை நான் குடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் அவளுக்கு பின்னாடி இன்னும் 2 லேடி வராங்க. அப்பதான் செல்லம்மாவுக்கு புரியுது எல்லாமே போலீஸ். அவளுக்கு எதிராக இருந்த லேடி டக்குன்னு அவ பேகை பிடுங்கி பாக்குறாங்க. உள்ள அந்த சைனைட் இருக்கு. கூடவே கொஞ்சம் பணமும் இருக்கு. அப்போ அந்த லேடி அவளை பார்த்து சொல்றாங்க தொடர்ச்சியா ஆள் நடமாட்டமே இல்லாத கோயில்ல ஒரு சில பேர் இறந்து கிடக்கிறதும் அவங்க போட்டிருக்க நகை எல்லாம் திருடு போனதையும் வச்சு நாங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி யாருன்னு தேட ஆரம்பிச்சோம். எல்லா நகை கடையிலையும் விசாரிக்க ஆரம்பிச்சோம். உன்னை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. உன்னை பிடிக்கணும்னு எல்லா கோயிலையும் ஆள் போட்டோம். ஆனா நீயா வந்து மாட்டிக்கிட்ட. இவ்வளவு நாள் நீ மற்றவங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்த. இப்போ நீ ஜெயிலுக்கு வா. உனக்கு நிறைய பூஜை பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. செல்லம்மா 6 கொலைக்கு குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டு அவளுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டிய செல்லம்மா பணத்தாசையால இப்போ மரண தண்டனைக்கு ஆளாயிட்டா. செல்லம்மாவை பத்தி உங்க கருத்து என்னன்றது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.